அனைவருக்கும் வணக்கம். இன்று 30/7/2025 புதன்கிழமை. தினத்தந்தி குறுக்கெழுத்து புதிர். இடமிருந்து வலம். 1. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் டேஸ் அடிகள். இளங்கோ அடிகள். முருகனுக்கு வேறு பெயர் ஆறுமுகம். ஆறுமுகம் 5 எழுத்து அப்படிங்கும் பொழுது ஆறுமுகம் வருது, சரவணன் வருது. ஸோ அதனால் நாம் ஆறுமுகம் போட்டுக்கிறோம். 100 1000. 100 1000 1 லட்சம். 1 லட்சம். கர்ணனுடன் பிறந்ததாம். கர்ணனுடன் எதோட பிறந்தன்னு சொல்லுவாங்க? 7. கர்ணனுடன் பிறந்ததாம். கவசம். கர்ணன் கவச குண்டலத்தோடு பிறந்தார் அப்படின்னு சொல்லி மகாபாரதத்தில் சொல்லுவாங்க. அதனால் கவசம். இது 10. வேடிக்கை. வேடிக்கை 10. வேடிக்கை. விந்தை. விந்தை வேடிக்கை என்னன்னு சொல்லுவோம்? விந்தைன்னு ஒரு பொருள் இருக்குது, விந்தைன்னு சொல்லுவோம். அடுத்து வேல் போன்ற கூர்மையான ஆயுதம். வேல் மாதிரி இருக்கும், ஒரே ஒரு அந்த இதுதான் இருக்கும். ஸோ அதனால் அது வேல் போன்ற கூர்மையான ஆயுதம் என்ன அப்படின்னா ஈட்டி. ஈட்டி. 12. வலி வேதனை வருத்தம் நோய். வலி வேதனை வருத்தம் நோய். வலி வேதனை 12. அது கொஞ்சம் வெயிட் பண்ணி நாம் போடுவோம். வலி வேதனை வருத்தம் அதுக்கு என்னன்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி போடுவோம். சிவனின் காலை வாகனம் 16. நந்தி. நந்தி. பெண்ணை குறிக்கும் சொல் 18. காரிகை. பெண்ணை பல பேரில் அழைப்போம். மங்கை, மடந்தை அப்படின்னு சொல்லி நிறைய பேரில் அழைப்போம். ஸோ இப்போ காரிகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். காரிகை அப்படிங்கக்கூடிய வார்த்தை நாம் சின்ன கிளாஸில் படித்தப்ப கைவிளக்கேந்திய காரிகை, நைட்டிங்கேல் அம்மையாரை இந்த கைவிளக்கேந்திய காரிகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். ஸோ அதனால் 18 பெண்ணை குறிக்கும் சொல் முடிஞ்சிருச்சு. அடுத்து பயிர்களை காக்க நிலத்தை சுற்றி போடுவது 8. வேலி. வேலி. வலமிருந்த இடம் பயிர்களை காக்க நிலத்தை சுற்றி போடுவது வேலி. 9. வரி வேறு சொல். வரி வேறு சொல். இதை கொஞ்சம் நாம் வெயிட் பண்ணுவோம். வரி வெயிட் பண்ணுவோம். தோள் கொடுப்பான் தோழன் 14. தோள் கொடுப்பான் தோழன் 14. தோள் கொடுப்பான் தோழன். அடுத்து 15. டேஸ் திரண்டால் மழை வரும். 15. டேஸ் திரண்டால் வரும். மேகம் திரண்டால் மழை வரும். நமக்கு தெரியும் இல்லைங்களா? மேகம் திரண்டால் மழை வரும். தாவர இனப்பெருக்கத்திற்கு தேவையான பொடி 19. மகரந்தம். மகரந்த பொடி. ஆண் மலரிலிருந்து வெளிவருவது இது மகரந்தம். இந்த மகரந்தம் சூலகத்தை போய் அடையும், அப்போ தான் இனப்பெருக்கம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி பயாலஜியில் நாம் சொல்லுவோம். அடுத்து 22. புரோட்டீன். புரோட்டீன் தமிழில் புரதம். புரதம். வலமிருந்து இடம் முடிஞ்சிருச்சு. அடுத்து மேலிருந்து கீழ். துறவரம் எதிர்ச்சொல். இங்கே இருக்குது இல்லைங்களா? பாருங்கள். இல்லறம். இல்லறம். வாசலில் பெண்கள் இடுவது. நம்ம பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க வாசலில்? 2. கோலம். பாருங்கள், கோ இருக்குது, கோலம். ஒரு நாட்டு வாழைப்பழம். இது என்னன்னு சொல்லி கடைசியாக பார்ப்போம். ஒன்றையே மீண்டும் மீண்டும் செய்வதால் ஏற்படுவது. ஒன்றையே மீண்டும் மீண்டும் செய்வதால் ஏற்படுவது. 6. இதுவும் என்னன்னு சொல்லி கடைசியாக பார்ப்போம். பச்சாதாபம். இதுவும் என்னன்னு சொல்லி கடைசியில் பார்ப்போம். ஆண்களின் தமிழ் கலாச்சார ஆடை 8. ஆண்களின் தமிழ் கலாச்சார ஆடை வேட்டி. 11. வகுத்தால் கிடைப்பது. ஈவு. வகுத்தால் கிடைக்கும் விடையை இப்படி சொல்வர். ஈவு. 13. டேஸ் ஆக கண்டனத்தை தெரிவித்தல். 13.
13 மென்மையாக கண்டனத்தை தெரிவித்தல். உறவுகள் 17 உறவுகள். சொந்தம், உறவுகளுக்கு என்னதுங்க? சொந்தம். 17 உறவுகள் சொந்தம். மிளகாயின் சுவைத்தன்மை 18 காரம். இந்த காரம் இங்கே வர்றதுனால தான் நான் காரிகைன்ற வார்த்தையை போட்டேன், இல்லைன்னா மங்கைன்னு கூட நம்ம போட்டிருக்கலாம். அடுத்து அமைச்சர் 19 அமைச்சர். இங்கே பாருங்க, இங்கே இருக்குது மா இருக்குது, இந்திரி மந்திரி. அமைச்சர். ஓவியம் வரைய பயன்படும் 20 ஓவியம் வரைய பயன்படுவது. இங்கே ஹை இருக்கிறதுனால இங்கே என்ன போட முடியும்? தூரிகை. அடுத்து ஓவியம் வரைய பயன்படும் பிரஷ் தூரிகை 21. சோறு சாதம். அடுத்து இப்போ நாம் வெயிட் பண்ணது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 9 வலம் இருந்து இடம். வரி வேறு சொல் கப்பம். வரி வேறு சொல் கப்பம். அடுத்து 10 ஒரு நாட்டு வாழைப்பழம் கதலி பழம் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டு வாழைப்பழம் சொல்லுவோம். இது சிறியதாகவும் இனிப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வார்த்தையே ரொம்ப புதிதாக இருக்குது. இதை நாம் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சதில் இந்த கதலி வாழைப்பழம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கதலி வாழைப்பழம். அடுத்து இது முடிஞ்சிருச்சு, நாட்டு வாழைப்பழம் முடிஞ்சிச்சு. ஒன்றையே மீண்டும் செய்வதால் ஏற்படுவது மேலிருந்து கீழ். கழிவிறக்கம் என்னது? 7க்கு என்ன? பச்சாதாபம். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையாக இருக்குது பாருங்கள். பச்சாதாபம். கழிவிறக்கம் அப்படின்னா என்ன சார்? மற்றவர்களின் உணர்ச்சியை புரிந்து கொள்வது மற்றும் அதனுடன் ஒத்து போகிறதா என்னன்னு சொல்கிறாங்க? மற்றவங்களோட உணர்ச்சிகளை எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு நாம் செயல்படுறது அப்படிங்கிறது தான் கழிவிறக்கம் அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு தமிழ் வார்த்தையை நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து 12 வலமிருந்து விடம். வலி வேதனை நோவு. ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு வார்த்தை கடைசியாக 6 மேலிருந்து கீழ். 6 ஒன்றையே மீண்டும் செய்வதால் ஏற்படுவது. இந்த ஒன்று குழப்பமாக இருக்குது. சரி, ஓகே. இது ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஸோ அதனால் இது நான் குவைட் பண்ணிடுறேன். இதுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா போடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.